Hello friends, welcome back to my channel Shivari Traders. நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம மார்னிங் அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங் மொமெண்டம் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனில் பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு டார்கெட் மார்க்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் டெட் சைட் வேஸில் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக இருந்துட்டு 2 o'clock மேலே கிட்டத்தட்ட 2:30க்கு மேலே பிரேக் அவுட் சாரி 1:30க்கு மேலே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு கரெக்டாக 50,000 ரவுண்ட் லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கு. 50,000 டச் பண்ணோன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ப் செல்லிங் வந்துட்டு 49,200 வரைக்குமே வந்திருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 600-700 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. ஓகேங்களா, க்ளோசிங் ப்ரைஸ் கீழே, அதாவது டே லோ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ்ன்றது இதுதான் பவர் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் வந்துட்டு அனாலிசிஸை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் பிளான் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன். இந்த வீக்கெண்ட் vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அது எப்படின்னா ஹவு டு யூ என்கவுண்டர் ட்ரேட், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு லைவ் ட்ரேட் எப்படி நான் எப்பவுமே ட்ரேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ட்ரேடு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கேண்டில் வரும்போது எப்படி யோசிச்சு என்ன மைண்ட் செட் ரெடி பண்ணுவேன், எப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறேன், எஜுகேஷன் வீடியோ. ஸோ அது என்னோட லைவ் ட்ரேட் வீடியோ பேஸ் பண்ணி தான். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். வெர்ஜின் சிபிஆர் கீழே இருக்கிறது வெர்ஜின் சிபிஆர். வெர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெர்ஜின் சிபிஆரோட எக்ஸிட் என்ட்ரி பற்றி கேட்டிருக்கீங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு நான் போடுறேன். எப்படி எக்ஸிட் என்ட்ரிங்கிறத ஒரு ஜஸ்ட் 3-4 மினிட்ஸ் வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 396 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 396 ஆல்மோஸ்ட் 400க்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிவிசி வந்து 49,396. ஓகேங்களா, அடுத்தது ப்ரீவியஸ் டே ஹை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஹை வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அதே ஆரஞ்சு கலர் மோடி லோவும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டுமாரோ சிபிஆராக மாற்ற போகிறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் மாற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு சிபிஆர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சிபிஆர் கீழே இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து அப் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் ப்ளஸ் சிபிஆரோட லாஸ்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம், ஒரு எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகலாம். அப்படி எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகி S1 ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் வரைக்கும் செல்லிங் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வரையும் வந்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டார்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நான் சொல்கிறது ஓப்பன் ஆகிட்டு லைக் சிபிஆர் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு எம் ப்ரைஸ் ஆக்ஷன் செல்லிங் இல்லை லோவர் அண்ட் லோ செல்லிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வரும்போது உங்களோட டார்கெட் இந்த சிபிஆரோட லாஸ்ட் லைன். ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் நான் எப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எம் ப்ரைஸ் ஆக்ஷன் போடாமல் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள் பையிங் வந்துட்டு. பட் உங்களுக்கு அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால பையிங் எப்படி சஸ்டெயின் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போஸ் ஓப்பன் ஆகுறதே மார்க்கெட் ஃபஸ்ட்டே ஒரு ரெட் கேண்டிலோ இல்லை கேப் டவுன் ஆகி இந்த லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் வெர்ஜின் சிபிஆர் ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கன்னு நான் சொல்வேன். இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள். உங்களோட டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, இது செகண்ட் டைப் ஆஃப் ஓப்பனிங் நான் சொல்லியிருக்கிறது. இதை தாண்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகுது கிட்டத்தட்ட 49,835 அந்த ரேஞ்சில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்தது அப்படின்னா ஷார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் போகலாம். சப்போஸ் அப்போ நெகட்டிவ் கேண்டில் வராமல் இந்த 50,000 கிராஸ் பண்ணுது அப்படின்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் பையிங் ட்ரேட் போங்க, இல்லைனா விட்டுருங்க. இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஓகேங்களா, கேப் அப் ஆகுது அப்படின்னா இந்த 49,800-900 ரேஞ்சில் நெகட்டிவ் கேண்டில் வந்தால் செல் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் அது வந்துட்டு 50,000 கிராஸ் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அகெயின் இதுக்கு மேலே பை இருக்கும். ரவுண்ட் லெவல் இருக்கவங்க கண்டிப்பாக இது வந்துட்டு இது வந்து ஒன் டேல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பார் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்வெர்டட் ஹேமர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 50,000 கிராஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் இருக்குது. ஸோ
பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு லெவல்ஸையும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்டின்னா அனாலிசிஸ் மறுபடியும் ஒரு தடவ வந்துட்டு அ அ ரீப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்க நோட் டவுன் பண்ணிட்டு பண்ணும்போது, உங்களோட பேட்டர்ன் செட்டப் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது, உங்களோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு தெரியல அப்டின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. டெய்லி வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு ஆ ஈவினிங் வாட்ச் பண்ணுங்க. அதில என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டுன்னு தோணுது, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றத ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் நீங்க ஒரு செட்டப்ஸ் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லனாலும் ஒரு பேசிக் செட்டப்ஸ் வரும் இல்லையா மார்க்கெட்ல, அதோட நம்ம பண்ண அனாலிசிஸ் ஒத்து போம்போது நீங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ரிஸ்க் இஸ் ரிவார்ட் வச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு வந்துட்டு யாராவது டீமேட் அக்கவுண்ட் புதுசா ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கீழ அப்ஸ்டாக்ஸ் அண்ட் ஸெரோட ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன். அதில வந்துட்டு நீங்க போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க் யூ.